எதை அழிக்கணும்? இந்த சரீரம்ங்கிறது நம்மளுடைய லைஃப்ல இந்த சரீரம் விரும்புகிற ஒரு செயல் இருக்குங்க. ஆவி விரும்புகிற ஒரு செயல் இருக்கு. இந்த சரீரம் விரும்புகிற செயல் என்ன? பெருமை, மேன்மை, புகழ்ச்சி, இதெல்லாம் இந்த சரீரம் விரும்பும். ஆனா ஆவி இதெல்லாம் விரும்பாது. அது எதை விரும்புனா? ஆவியின் கனிகளை விரும்பும். இப்ப நம்ம ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை, இந்த பெருமைகளை, இந்த மாம்சத்தின் இச்சைகளை, இந்த பொறாமைகளை அழித்தோம்னா நாம் பிழைப்போம். நம்ம பிழைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம பிழைக்கிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள். ஆதாமுக்கு ஒரு செய்தி உண்டு. நீ அந்த கனியை புசிக்கும் நாளில் நமக்கு ஒரு செய்தி உண்டு. என்ன செய்தி தெரியுமா? நேத்து அந்த வசனத்தை வாசம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? எரேமியாவா? எசேக்கியேல் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களே. எசேக்கியேல் 18:9. கவனிங்க. என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையா இருப்பாயாகில் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவன் பிழைப்பான். நமக்கு ஆண்டவர் சொல்ற அவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை, அவருடைய சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? ஆண்டவர் அவளை சாகிறதுக்கு அழைக்கல, பிழைக்கிறதற்கு அழைத்திருக்கிறார். இந்த பிழைத்தல்ங்கிறது எங்க வரைக்கும் இருக்கு தெரியுமா? நித்திய லைஃப் வரைக்கும். அது வாழ்க்கையை குறித்து உண்டான வார்த்தை. ஜீவ காலமும் நீ அழியாத வாழ்க்கைக்குள்ள போறத குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா.